ஸ்டெல்லா எப்படி அவங்க ஸ்டைலுக்கு திரும்பினாங்கன்னு உண்மையான கதை தெரியுமா? சும்மா இருங்க, அவங்க இல்ல. அவங்க கணவர் தான் ஸ்டைலுக்கு திரும்பினாரு. அதுவும் கான் ஆயிட்டாரு. ஆனா நம்ம கதை ஸ்டெல்லாவுக்கு 90 நாள் காதலன்னு சினிமா கதையில பார்ப்போம். ஸ்டெல்லா 40 வயசு, சூப்பரா இருக்காங்க. ரொம்ப ரன் பண்ணி ஃபிட்னஸா இருக்காங்க. ஸ்பாவுல பெரிய பதவில இருக்காங்க. ஸ்டெல்லாவுடைய அக்காக்கள் வனேசாவும் அஞ்சலாவும் ஸ்டெல்லாவுடைய காதல் வாழ்க்கை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு டேட் அமைச்சு கொடுக்கலாம்னு யோசிக்கிறாங்க. அப்போ ஸ்டெல்லா வந்துட்டாங்க. அதுக்கு அவங்க சொல்லிட்டாங்க வேண்டாம்னு. அஞ்சலா அடம் பிடிச்சாங்க ஸ்டெல்லா டைவர்ஸ் ஆயிட்டாங்கன்னு. ஆனா ஸ்டெல்லா நிறுத்திட்டாங்க. அவங்களை பார்த்தா எல்லாரும் பாக்குறாங்க வித்தியாசமா. ஸ்டெல்லா குயின்சி 2 பேரும் ஏர்போர்ட்ல ஓடுறாங்க. குயின்சி அவங்க அப்பா கிட்ட 2 வாரம் போறாரு. ஸ்டெல்லாங்கிறாங்க நீங்க சந்தோஷமா இருங்கன்னு. அந்த சாயங்காலம் ஸ்டெல்லா பழைய புகைப்படங்களை பார்க்க ஆரம்பிச்சாங்க. டிவியில ஜமைக்கா பத்தின விளம்பரம் வர ஆரம்பிச்சது. மிஸ் கிளியோ சொல்ற மாதிரி அப்போ ஸ்டெல்லா கனவுல போயிட்டாங்க. சட்டுன்னு அவங்க ஃப்ரெண்ட் டெலிலா கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாங்க ஜமைக்கா போகலாம்னு. ஜமைக்கா பயணம் டெலிலா சம்மதிச்சா. ஜமைக்கா ஆம்பளைங்க அவளை ஏமாத்திட்டு இருந்தாங்கன்னு சொல்றா. இந்த நேரம் வரைக்கும் வூபி கோல்ட்பர்க் லெஸ்பியன்னு நான் நினைச்சேன். ஸ்டெல்லா ஜமைக்காவுக்கு டெலிலாவை பார்க்க போறா. அவள் வந்ததும் டெலிலா அசுர வேகத்துல வரவேற்கிறா. அப்போ 2 ஆம்பளைங்க ஜாக் படி தூரத்துல கைய சேர்க்கிறாங்க. ஒருத்தன் ரொம்ப மாசமா குளிக்காம இருக்கிற மாதிரி இருக்கான். ஸ்டெல்லா சிரிக்கிறா. டெலிலா டபுள் டேட் செட் பண்ணிருக்காங்கன்னு புரியுது. நான் ஜமைக்காவுக்கு அப்படி இருக்க போகலன்னு ஸ்டெல்லா சொல்றா. ஆனா டெலிலா இங்க வந்து ஜாலியா இருக்கணும்னு சொல்றா. ஹோட்டல் ரூம்ல டெலிலாக்கு சர்க்கரை குறைஞ்சிருக்குன்னு சொல்றா. ஸ்டெல்லா காலை பயிற்சி பண்ணலாம்னு சொல்றா. அடுத்த நாள் காலையில ஸ்டெல்லா கடற்கரையில ஓடுறா. டெலிலா எதுவும் செய்யாம விட்டுடுறா. ஸ்டெல்லா பஃபேல காலை உணவு சாப்பிடுறா. ஒரு அழகு ஆம்பிளை வின்ஸ்டன் அவளை பார்த்து ஈர்க்கப்படுறான். அவள் டேபிள்ல வந்து பேச ஆரம்பிக்கிறான். ஸ்டெல்லாவுக்கு அவன் பிடிச்சிருந்தாலும் அவங்களுக்கு 20 வருஷ வயசு வித்தியாசம் இருக்கு. அவன் அம்மா வயசுல இருப்பாங்க. அஞ்சலா பாசட் 40 வயசுல கூட இவ்வளவு இளமையா இருக்க மாட்டாங்க. அடேங்கப்பா, ரிசர்வேஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு அவரு கூட பேச பேச அவளுக்கு அவரு மேல ஈர்ப்பு அதிகமாயிடுச்சு. அவரு முகத்தோட எல்லாம் ரொம்ப லேட்டா பாருன்னு பாக்குறா. அப்புறம் பயமா இருக்கு. போகலாம்னு எந்திரிச்சா வின்ஸ்டன். பஜாமா டிஸ்கோக்கு வர சொல்றாரு. இல்லன்னு சொல்றா. வின்ஸ்டன் ஒரு சிஸ்ன்னு சொல்றா. ஆனா பீச் வைப்ஸ் இல்லையா, 2 முதியோர் கூட இல்லையா, போகலாம்னு முடிவு பண்றா. வின்ஸ்டன் வந்து டான்ஸ் பண்றாங்க. டெலிலா ஜாக் படி வராங்க. ஸ்டெல்லா பாஸ்போர்ட் ப்ரோ கூட சந்தோஷமா டான்ஸ் பண்றாங்கன்னு பாக்குறாங்க. டெலிலா போய் ஸ்டெல்லாவை பாக்குறா. சண்டை போடுற மாதிரி கேள்வி கேக்குறா. ஸ்டெல்லா டான்ஸ் பண்றா. ஒரு பெரிய பேட் கேர்ள் வந்து டெலிலாவை கூட டான்ஸ் பண்ண வர. ஜாக் படிய கூட்டிட்டு போறா. வூபி கிளாஸ்ல மறைஞ்சிருக்கா. பார்ட்டி ஹோஸ்ட் மைக் பிடிச்சு உடைகளை கழட்டிட சொல்றாரு. ஈஹூ பேக் படி ஆர்வமா உடைகளை கழட்ட ஆரம்பிக்கிறாரு. ஸ்டெல்லாவும் வின்ஸ்டனும் சிரிச்சிட்டு போயிடுறாங்க. ஹோட்டல்ல டெல்லா ஸ்டெல்லாவை கிண்டல் பண்றா. வின்ஸ்டன் பத்தி கேள்வி கேக்குறா என்னன்னு. ஸ்டெல்லாவுக்கு வயசு வித்தியாசம்ல கொஞ்சம் இருந்தாலும் சம்பவம் அப்படியே நடந்துச்சு. டெலிலா, விடுடா, ஃப்ரீயா விடு, பேட்ஜ் எல்லாம் போட்டுட்டு இருக்காதே, நாளைக்கு அவருக்காக விடுன்னு கட்டளையிட்டா. அப்புறம் ஸ்டெல்லா குளத்துக்கு போய் குளிச்சா. அடேங்கப்பா, அவங்க உடம்பு தேவதைய மாதிரி இருந்துச்சு. வின்ஸ்டன் பார்த்துட்டாரு. சேர்ந்து குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாட்டன் ஒருத்தர் என்னை கிண்டல் பண்றாருன்னு ஸ்டெல்லா சொன்னா. அப்புறம் நேரடியா ஒத்துக்கொண்டாங்க. ஒருத்தர் உடம்புல உரசிக்கணும்னு. சன்செட் பார்த்துட்டு சாம்பேன் குடிச்சாங்க. சூடு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. கிஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. சட்டன்னு வின்ஸ்டன் ஸ்டெல்லா பின்னாடி பனிக்கட்டி வச்சாரு. சர்ப்ரைஸ். மனசு சரியில்லைன்னு ஆயிடுச்சு. அந்த அடம்பிடி கருப்பு பெண்மணியோட முடியில தண்ணி சுத்தி விட்டாரு. உண்மையான கே மனுஷன் இது கொஞ்சம் பிளான் பண்ணி தான் பண்ணிருப்பானோ? ஸ்டெல்லா கூட உறங்க மாட்டேன்னு தவிர்த்து இருப்பானோ? தப்பு புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் முயற்சி பண்ணாரு. இந்த முறை ஸ்டெல்லா அவரை மேல ஏறி விழுந்தா. வின்ஸ்டன் சரியா ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் படுத்து பேசிக்கிட்டாங்க. ஸ்டெல்லா வின்ஸ்டன் கிட்ட அவர் வாழ்க்கை பத்தி கேட்டா. டாக்டரா ஆகணும்னு ஆசைப்படுறாராம். ஸ்டெல்லா முன்னாடி ஃபர்னிச்சர் பண்றதுல ரொம்ப பாஷன் இருந்துச்சுன்னு சொன்னா. ஆனா இப்போ இருக்கிற ஜாப்ல கிடந்து புலம்புறாங்க. அடுத்த நாள் காலையில வின்ஸ்டன் ஒரு அற்புதமான செய்தியோட வந்தான். அவனுக்கு புது வேலை கிடைச்சிருச்சு. ஒரு பெரிய ஹோட்டல்ல அசிஸ்டன்ட் ஷெஃப்னு. அவன் பேச்சுல ஒரு வித ஸ்டைல். அது எப்படி ஸ்டெல்லாக்கு தெரியலன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவன் ரொம்ப பிஸியா இருப்பான். ஸ்டெல்லா கிளம்புறதுக்கு முன்னாடி அவளை சந்திக்கவே நேரம் கிடைக்காது. ஸ்டெல்லா கடுப்பா இருந்தா. அவன் அவளை ஏமாத்தறானான்னு நினைச்சா. இந்த வயசுல எனக்கு இந்த சந்தேகம் எல்லாம் வேண்டாம்னு கத்திட்டா. வின்ஸ்டன் அவளை நம்ப வைக்க முயற்சி பண்ணான். நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன், கிளம்புறதுக்கு முன்னாடி நிச்சயமா சந்திக்கிறேன்னு சொன்னான். அப்புறம் ஸ்டெல்லாவும் டெலிலாவும் பேச போனாங்க. ஸ்டெல்லா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. வின்ஸ்டன் அவளை உபயோகிச்சுட்டு விட்டுட்டான்னு நினைச்சா. ஆனா
அவன் சூப்பரா இருந்தான்னு ஒத்துக்கொண்டா. அன்றைக்கு இரவு ஸ்டெல்லா அவனை வேலையில ஃபோன் பண்ணா. அவன் ஃபோன் எடுக்கல. ஸ்டெல்லா சோர்ந்து போயிட்டா. வீட்டுக்கு வந்தா அவள் சகோதரிகள் சின்ன சின்ன கலாய்ச்சல்ல தொடங்கிட்டாங்க. வனேசா ஸ்டெல்லா காரை ஏதோ ஆக்சிடென்ட் பண்ணிட்டா. முதல்ல ஸ்டெல்லா கத்தினா, ஆனா சட்டென்னு சமாளிச்சிட்டா. கார்லாம் பழுது பண்ணிடலாம், சின்ன விஷயம்தான்னு சொன்னா. வனேசா ஆச்சரியமா பார்த்தா. ஸ்டெல்லா மாறிட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டா. புதுசா ஒரு அணுகுமுறை. டிக்கை கிடைக்கிறதுக்குன்னு அவங்க அவளை கிண்டல் பண்றாங்க. அங்கேல சேர்ந்து கடுமையான கண்டனத்துடன் கலாய்க்க ஆரம்பிச்சா. ஸ்டெல்லா திரும்பவும் கொளுத்தி விட்டாங்க. என்ன பண்றேன்னு தெரியும்னு சொல்லி கிழிச்சு போட்டாங்க. அடுத்த நாள் ஆபீஸ்ல ஸ்டெல்லா வேலையை விட்டு தூக்கி வச்சிட்டாங்க. மெர்ஜர்னால சீற்றத்துடன் ஸ்டெல்லா வெளியே ஓடினாங்க. அடுத்த நாள் காலையில் ஸ்டெல்லா குவின்சி சேர்ந்து காலை உணவு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வேலை நிலைமைய பத்தியும் ஜமைக்கால நடந்தத பத்தியும் கேட்டாரு. பிறகு ஆப்பிரிக்காக்கு பதிலா ஜமைக்காவுக்கு சம்மர் ஹாலிடே போகலாம்னு சொன்னாரு. அப்போ போன் ரெங்க் ஆச்சு. குவின்சி போன் எடுத்தாரு. வின்ஸ்டன் போன் பண்ணி ஸ்டெல்லாவை சந்திக்கணும்னு சொன்னாரு. ஸ்டெல்லா ரொம்ப எக்ஸைட் ஆனாங்க. குவின்சிய ஜமைக்காவுக்கு சம்மர் ஹாலிடேக்கு கூட்டிட்டு போற பிளான் பத்தி வின்ஸ்டன் கிட்ட சொல்லிட்டாங்க. வின்ஸ்டன் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. கிரீன் கார்டு கிடைக்கலாம்னு நினைச்சாரு. குவின்சியும் வின்ஸ்டனையும் அந்த சுகர் மம்மாவையும் விட வயசுல சமம். சந்திப்பு நாளுல வின்ஸ்டன் ஸ்டெல்லா ஹோட்டலுக்கு கார்ல வந்தாரு. குவின்சி சந்தேல் கூட குளத்துல இருந்தாங்க. ஸ்டெல்லா அவங்கள வின்ஸ்டன் கிட்ட அறிமுகப்படுத்தினாங்க. முதல்ல குவின்சி அவருடன் இணைஞ்சிக்க தயங்கினாரு. ஆனா வின்ஸ்டன் குதிச்சு மார்க்கோ போலோ கேம்ல சேர்ந்ததும் குவின்சி சூடு பிடிச்சாரு. சூப்பரா இருக்கு. கடற்கரையில அந்த பொண்ணு பார்ட்டெண்டர் வின்ஸ்டனை பார்த்ததும் ஸ்டெல்லா அவரு அம்மான்னு நினைச்சிட்டா. அப்புறம் என்ன ஆச்சுன்னா வின்ஸ்டன் அந்த பொண்ணோட வாயை மூடிக்க ஸ்டெல்லாவை லிப்ஸ்ல முத்தமிட்டாரு. அடப்பாவி. அடுத்த நாள் பூல் பக்கத்துல வின்ஸ்டன் ஸ்டெல்லா கிட்ட வேலையை விட்டுட்டேன்னு சொல்றாரு. ஸ்டெல்லாவும் அவங்க வேலையை போய்விட்டதா சொல்றாங்க. அப்புறம் வின்ஸ்டன் கேக்குறாரு, எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு. ஸ்டெல்லா புண்படுத்தப்பட்ட மாதிரி ஃபீல் பண்றேன்னு சொல்றாங்க. வின்ஸ்டன் சாந்தப்படுத்தி ஆறுதல் சொல்றாரு. ஆனா அவருக்கு அமெரிக்கா போகணும்னா ஸ்டெல்லா வேலைக்கு போகணும். அப்புறம் டெலிலா ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஃபோன் பண்றாங்க. சும்மா விளையாட்டா பேசுறாங்க. வின்ஸ்டன் பத்தி நிறைய பேசுறாங்க. ஸ்டெல்லா சந்தோஷமா இருந்தாலும் வயசு வித்தியாசத்துல கஷ்டப்படுறாங்க. டெலிலா சமாளிக்க சொல்றாங்க. ஆனா டெலிலாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரியுது. அப்புறம் வின்ஸ்டன் ஸ்டெல்லாவையும் குழந்தைகளையும் கூட்டிட்டு அவரு அம்மா அப்பா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு கார் போறப்போ ஸ்டெல்லா கஷ்டப்படுறாங்க. வின்ஸ்டன் அறிமுகப்படுத்துறாரு. ஆனா அம்மா சந்தோஷமா இல்ல. ஏன்னா அவங்க வயசு சமம்னு தோணுது. ஸ்டெல்லா ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாங்க. டேபிள் போடுன்னு சொன்னாங்க. ஆனா வின்ஸ்டனோட அம்மா உடனே உட்காருன்னு கட்டளையிட்டாங்க. அடேங்கப்பா. ஸ்டெல்லா வயசு வித்தியாசத்தை பத்தி கேள்வி கேட்டாங்க. என்ன நோக்கத்துல வின்ஸ்டன் கூட இருக்கிறேன்னு கடுமையா கேட்டாங்க. ஸ்டெல்லா ரொம்ப கடுப்பாயிட்டாங்க. வின்ஸ்டன் ஆசுவாசப்படுத்த பார்த்தாரு. ஆனா அவங்க கோபம் அதிகமாகிடுச்சு. அவன் சரியா கையாண்டே இல்லைன்னு கிண்டல் பண்ணாங்க. சண்டை வந்தது. வின்ஸ்டனுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஹோட்டலுக்கு போகலாம்னு அழைச்சிட்டு போனாரு. ஹோட்டலுக்கு போய பார்த்தா டாக்டர் ஸ்டீன்பர்க்கு ஃபோன் பண்ண சொல்லி ஒரு நோட்டு இருந்துச்சு. ஃபோன் பண்ணினாங்க. டெலிலாவுக்கு சீரியஸான பிரச்சனைன்னு சொன்னாங்க. கான்சர் லிவர்ல பரவிடுச்சுன்னு சொன்னாங்க. அடேங்கப்பா. வீட்டுக்கு போற விமானத்துல ஸ்டெல்லா சொல்ல முடியாத சோகத்துல மூழ்கிட்டாங்க. கண்ணீர் வடிஞ்சாங்க. ஹாஸ்பிட்டல்ல போய் டெலிலாவை பார்த்தாங்க. டெலிலா பாட்டு பாடிக்கோன்னு கேட்டாங்க. பாட்டு பாடிட்டு தூங்கிட்டாங்க. டெலிலா இறந்துட்டாங்க. சர்ச்சுக்கு போனாங்க. ஸ்டெல்லா பேசணும்னு சொன்னாங்க. கண்ணீர் நிறுத்த முடியாம நண்பியோட நினைவுகளை பகிர்ந்துகிட்டாங்க. சர்ச்சுக்கு பின்னாடி வின்ஸ்டன் அவங்களை ஆதரிக்க வந்தாரு. ஸ்டெல்லாவுக்கு ஆறுதல் சொன்னாரு. லாலிபாப்ல லவ் ஸ்டோரி. ஹோட்டல் லாபியில ஸ்டெல்லா வின்ஸ்டன் கூட சோர்ந்து சோகமா உட்காருச்சு. வின்ஸ்டன் ஐ லவ் யூன்னு சொல்றாரு. ஆனா ஸ்டெல்லா அதை ஏத்த மாட்டேங்கிறா. அப்புறம் சாண்டலை வீட்டுல விட்டுட்டு வர்றப்போ பின்னாடி ஒரு பார்ட்டி. வனசா அவங்கள பார்த்துட்டு வாங்கடா ஜாலியா இருக்கலாம்னு இழுக்கிறா. குடும்பமே வந்து வேற வாழ்த்துறாங்க. குவின்சியோட அப்பா கூட. ஸ்டெல்லா வின்ஸ்டன் பார்ட்டில சேர்ந்து என்ஜாய் பண்றாங்க. ஆனா ஆஞ்சலா உண்மையை சொல்றா. இது எதுவுமே சரியில்லை. அவன் ரொம்ப சின்ன பையன். வின்ஸ்டன் 20 கிட்ட இருந்தா சரி. ஆனா இப்படி சின்ன பையனா இருக்கிறது சரியில்லைன்னு கத்திட்டா. அப்புறம் ஸ்டெல்லா எக்ஸ் வின்ஸ்டனை சந்திச்சு ரொம்ப நல்ல சலுகை பண்றாரு. அதுக்கப்புறம் ஸ்டெல்லா வீட்டுக்கு போறப்போ குவின்சி வின்ஸ்டனுக்கு வீடு சுத்தி காமிக்கிறான். அவன் அம்மா வச்சிருந்த ஒர்க் ஷாப் ஸ்டுடியோ பல வருஷமா பேய் வீடா இருக்குன்னு பெருமையா காமிக்கிறான். வின்ஸ்டன் சுத்தி பாடுறான். சாரிங்கன்னு உணர்ச்சியோட. ஏன்னா அது அப்படியே புறக்கணிக்கப்பட்டிருக்கு. குயின்சி இந்த நேரத்தை பயன்படுத்தி வின்ஸ்டனிடம் தனியா பேசுறான். அவன் அம்மாவை வின்ஸ்டன் காயப்படுத்த மாட்டான்னு உறுதி பண்ணிக்கணும். வின்ஸ்டன் அவனுக்கு உறுதி அளிக்கிறான். அடுத்த நாள் இரவு வின்ஸ்டன் டெலிலாவோட மறைவுல கஷ்டப்பட்டு அழுற ஸ்டெல்லாவ சோஃபாவில ஒருத்தியா உட்கார்ந்திருக்க பாக்குறான். ஒண்ணுமும் சொல்லாம அவன் அவள் பக்கத்துல உட்கார்ந்து அவளை இறுக்கமா அணைச்சு ஆறுதல் சொல்றான்.
அவன் அழகான இளமுடம்புல. அடுத்த நாள் வின்ஸ்டனும் குயின்சியும் வீடியோ கேம்ஸ் விளையாடுறாங்க. அப்போ வனேசா ஸ்டெல்லாவை ஃபோன் பண்றா. வின்ஸ்டன் பத்தி விவரம் கிடைக்கணும்னு காது கொடுத்துக்கிட்டு. ஸ்டெல்லா அவளை பொருட்படுத்தாம பிஸியா இருக்கேன்னு சொல்லி தன்க்ஸ்கிவிங்குக்கு வர சொல்றா. அப்புறம் சாயங்காலம் ஸ்டெல்லாவும் வின்ஸ்டனும் சினிமாவுக்கு போறாங்க. கியூவ்ல நிக்கிறப்போ 3 பொண்ணுங்க வின்ஸ்டனை வெளிப்படையா பார்த்துட்டு போறாங்க. ஸ்டெல்லாக்கு அது சங்கடமா இருக்கு. சினிமாவுல பார்வையாளர்கள் கொள்ளை சிரிக்கிறாங்க. ஸ்டெல்லா அங்கே காட்சி போலவே சிரிக்காம இருக்கா. திரையரங்க விட்டு வெளியே வர்றப்போ அங்கே அங்கேலாவ சந்திக்கிறாங்க. அவள் ஸ்டெல்லாவை ஜட்ஜு போலையும் அவருடைய பார்ட்னரையும் அறிமுகப்படுத்துறா. ஸ்டெல்லா அந்த அற்பமான காமெடியை பார்த்திருக்கேன்னு கேள்விப்பட்டதும் அதிர்ச்சியாவாங்க. ஸ்டெல்லா நடிக்கிறா. சூப்பரா எல்லாம் நடந்துச்சுன்னு நினைச்சாங்க பாருங்க. பிறகு பிரிஞ்சு போறதுக்கு முன்னாடி போலே ஒரு முக்கியமான ஒப்பந்தத்தை மறுபடியும் நினைவுபடுத்திட்டாரு. அடுத்த நாள் ஸ்டெல்லா ஆஞ்சலாவோட வீட்டுக்கு அதிர்ச்சி சர்ப்ரைஸ் விசிட். ஆஞ்சலா வின்ஸ்டனை எப்படி அவமானப்படுத்தினாங்கன்னு கடுப்பா கேக்குறாங்க ஸ்டெல்லா. அவங்க சம்பந்தப்பட்ட விஷயத்துல யாரும் பேசுறது வேண்டாம்னு கண்டிப்புடன் சொல்லிட்டாங்க. ஆஞ்சலா அதிர்ந்து சாரி கேட்டாங்க. அன்றே இரவு ஸ்டெல்லாவும் வின்ஸ்டனும் டின்னர் போனாங்க. ஸ்டெல்லா கார்டு கொடுத்து பணம் கட்ட போறாங்க. ஆனால் வின்ஸ்டன் சும்மா நான் பணம் கொண்டு வந்துட்டேன்னு சொல்லி ஏமாத்திட்டாரு. அப்புறம் ஸ்டெல்லா கடுப்பா சொல்றாங்க, வின்ஸ்டன் டிஸ்னி சேனல் பார்த்துட்டு குயின்சியோட வீடியோ கேம்ஸ் ஆடுறதை விட்டுட்டு பெரிய ஆளா ஆகணும். அப்போ வின்ஸ்டன் கேலி மாதிரி சொல்றாரு, இன்னைக்கு உன் டிப் உனக்கே, என் டிப் எனக்கு. அந்த இரவு படுக்கையில ஒருவரையொருவர் தொடாம பின்னாடி நிஜமா கனமான மௌனம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வின்ஸ்டன் எழுந்து ஸ்டெல்லா கிட்ட வான்னு சொல்லிட்டு ஒர்க் ஷாப் உள்ள போனாங்க. ஸ்டெல்லா அதிர்ச்சியில நிதானமா சிரிச்சுட்டாங்க. வின்ஸ்டன் அந்த ஒர்க் ஷாப் முழுசா சுத்தம் பண்ணி அழகா அமைச்சு வச்சிருந்தாரு. பாத்தீங்களா, வெறுமையா இருந்த இடம் இப்போ உயிரோட நிறையா இருக்கு. கண்ணீர் கடல். ஸ்டெல்லா சந்தோஷத்துல பறக்கறாங்க. நன்றி நன்றின்னு சொல்லிட்டு உருகி போறாங்க. அடுத்த நாள் கம்பெனி ஹெட் ஆபீஸுக்கு கூப்பிடுறாங்க. சக் சொல்றாரு, ஸ்டெல்லா இல்லாத நாள்ல தான் அவங்க எவ்வளவு முக்கியம்னு புரிஞ்சிருக்கு. டெய் ஹையர் மட்டும் இல்லன்னு எக்ஸிகியூட்டிவ் வைஸ் பிரசிடென்ட் பதவி கொடுக்கறாங்க. அப்புறம் ஒரு ஒர்க் ஷாப்ல வின்ஸ்டன் கேக்குறாரு என்னாச்சுன்னு. ஸ்டெல்லா சொல்றாங்க, ஆஃபர் ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னு. ஏன் என்னன்னு காரணம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. சின்ன பிசினஸ் ஆரம்பிக்கிறது ரொம்ப கஷ்டம், பேய் பிடிச்ச மாதிரி இருக்குன்னு. அப்போ வின்ஸ்டன் ஒரு மோதிரம் காட்டுறாரு. ஸ்டெல்லா அதிர்ச்சியா நிற்பாங்க, நெகிழ்ந்து போயிடுவாங்க. நேரம் வேணும்னு சொல்றாங்க. ப்ளீஸ் டோன்ட். அந்த பேக்கை அள்ளிட்டு போறதுக்கு நான் பாடுபடுறேனே இன்னைக்கு கெஞ்சறாரு. நிறைய நேரம் கழிச்சு வின்ஸ்டன் கடுப்பா சண்டை போடுறாரு. ஸ்டெல்லா சரியா பதில் சொல்லலன்னு குயின்சி அம்மாவை சப்போர்ட் பண்றாரு. ஸ்டெல்லா கண்டிக்கிறாங்க. வின்ஸ்டன் உடனே சாரி சொல்றாரு. அவருக்கு கிரீன் கார்டு வேணும்னு காத்திருக்கிற மனுஷன் கடுப்பா இருக்காரு. அந்த நாள் இரவு வின்ஸ்டன் ஷவரில நின்னுக்கிட்டு நீர் விழுறத உணர்றாரு. ஆமா, இதுக்கு தான் காரணம். ஸ்டெல்லா அந்த கேக் எல்லாத்தையும் வாங்கிட்டா, அவ்வளவுதான். அவ்வளோ பெரிய கேக். அவளுக்கு அவனால ரொம்ப உணர்ச்சி. அவள் மனசுல என்ன நடக்குதுன்னு தெரியுமா? அவன் மேல ஏன் காதல் வந்ததுன்னு அவளுக்கு புரிஞ்சு போச்சு. அடுத்த நாள் காலையில அவங்க 2 பேரும் எதிர்காலம் பத்தி பேசுறாங்க. அவளுக்கு ஒரு நல்ல ஆளு வேணும்னு சொல்றா. ஜமைக்கா போய் மருத்துவக் கல்லூரியில சேர்றேன்னு அவன் சொல்றான். அவன் சொன்ன வார்த்தைகள் அவங்க 2 பேர் மனசுலயும் இறங்கிச்சு. ஸ்டெல்லா சம்மதிச்சா, ஆனா அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவன் டாக்ஸியில சாமான்களை ஏத்திக்கிட்டு போறான். குயின்சி பாய் சொல்றான், வின்ஸ்டன் பாய் சொல்றான். ஆனா ஸ்டெல்லா சொல்லல. ஏர்போர்ட்ல ஸ்டெல்லா படிக்கட்டில நின்னு இருக்கா. ஸ்டான்போர்டுக்கு போனு அவன்கிட்ட சொல்றா. 2 பேரும் கட்டி போட்டுக்கிட்டாங்க. ஸ்டெல்லா சிரிச்சா. எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைச்சா. ஆனா உண்மையில என்ன நடக்குதுன்னு தெரியுமா? ஓப்ராவுக்கு இன்டர்வியூ கொடுக்கறா. சினிமா கதை விட உண்மையான கதை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சேனலுக்கு ரொம்ப உதவியா இருக்கும்.